ஐபிஎல்லோட 65வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, எல்லா வகையிலையும் பெஸ்ட்டு திங் நிறைய கொடுக்குறாங்க. குறிப்பாக உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த பர்டிகுலர் பிளேயர் 50+ அடிப்பார், இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட் எடுப்பார், இந்த டீம் இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படிலாம் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளாக எஸ்ஆர் நோ கொடுக்கறது மூலமே ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. May 23 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பெங்களூரில் இந்த போட்டி நடக்கிறதா இருந்தது, மாற்றிருக்காங்க. பேட் வெதர் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். மொத்தமாக 20 போட்டிகள். இது 2021 அந்த நம்பர் தான். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நடந்ததில்லை ஐபிஎல் பேஸில். அண்ட் முன்னாடியெல்லாம் ரொம்ப லோவாக இருக்கிற ட்ராக்காக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது. பேட் ஃபஸ்ட்டுக்கு ஃபேவரான கிரவுண்ட் அப்படின்லாம் பார்த்துருப்போம். இப்போ ரீலே பண்ணி பெட்டர் ஆக்கியிருக்காங்க. பிளாக் சாயில் ரெட் சாயில் 2 டைப்லேயே இங்கே இருந்திருக்கு. இன்றைக்கி பிளாக் சாயிலாக ரெட் சாயிலாக சின்ன கெஸ் பண்ணணுன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டா அப்படின்றனால பிளாக் சாயில் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆர்சிபி அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் ஆர்சிபி சைடே யோசிச்சா ஆர்சிபி நல்ல பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்கில் விளையாடுற பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசித்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக யோசிச்சா பிளாக் சாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு மட்டும் யோசிக்கணும். ஆன் டைமில் பார்த்து போட்டுக்கலாம். அதே நேரத்தில் லக்னோ மேனேஜ்மெண்ட்டு ஆர்சிபியோட ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுமா, இந்த மாதிரி கேள்வி இருக்குது. அங்கே கியூரேட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி போகணும். அண்ட் ஆன் டைமில் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக் இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. 172 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ் வந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. இங்கே சேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கேகேஆர் 235க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இங்கே லோ ஸ்கோரான 121க்கு 8 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவா 4 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 9 டைம்ஸு, அண்டு 190 அபோவா 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஆர்சிபி இன்னைக்கு ஹோம் அப்படின்னாலும் இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டி தான் விளையாண்டுருக்காங்க, அதில் 1 வின் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக 126 தான் அடிச்சிருக்காங்க, அதில் வெற்றி கிடச்சிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்க வேண்டிய விஷயம். எஸ்ஆர்ஹெச் 2 போட்டி விளையாண்டுருக்காங்க. போன போட்டியில் அந்த 200+ சேஸ் பண்ணி வின் பண்ணது ஞாபகம் இருக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 121 உங்களோட லோ ஸ்கோர் 121க்கு 8, 206க்கு 4 அப்படிங்கிற 2 ஸ்கோருங்க வந்திருக்கு. இதில் ஒன்று சேஸில் வின்னு. ரீசன் நம்பர் பாருங்கள், இந்த வருஷத்தில் 200+ வந்திருக்கு. 170, 180, 166, 159 அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 180 ரேஞ்ச் ஸ்கோரை பொதுவாக எதிர்பார்க்கலாம். பட் ஸ்லோ நேச்சர் இது இன்றைக்கி கொடுக்குறாங்களா, ஆப்போனன்ஸுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல கொஞ்சம் மீடியம் ஸ்கோர் எதிர்பார்த்து போகணும். ஆர்சிபி என்ன மாற்றங்கள் செய்ய போகிறாங்க, ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் வராங்கங்கனால இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஜோஸ் ஆஸ்லூட்டு பிரேக் அப்புறம் வரல இது வரைக்கும். படிக்கல் இன்ஜுரி காரணமாக மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு பதிலாக முன்னாடியே ரொமாரியோ செப்பர்ட் இருக்கிறது தெரியும். ரொமாரியோ செப்பர்ட் இப்போதைக்கு ஓடிஐ ஸ்குவாடில் இருக்கிறதுனால இந்த போட்டிக்கு அப்புறம் விளையாடுவாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இப்போதைக்கு அவைலபிள் தான். ஜேக்கப் பெத்தலோட அவைலபிள் இருக்குது, இருந்தால் கூட அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிம் சைஃபர்ட் வராரு. அவருமே 24க்கு அப்புறம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜேக்கப் பெத்தலோட அவைலபிளும் இருக்குது. பிளிப்சால்ட்டு இடையில ஒரு இன்ஜுரி காரணமாக இருந்தார், கொஞ்சம் இல்னஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்துடுவார். பிளிப்சால்ட்டாக பெத்தலான்னு கேட்டால் கண்டிப்பாக சால்ட் வந்து பெட்டர் சாய்ஸாக யோசிப்பாங்க. ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது பெத்தலை யோசிக்கலான்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டாப் ஆர்டரில் வெறும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால ஜேக்கப் பெத்தலை மேலே வச்சுக்கலாம், பிளிப்சால்ட்டை வெளியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா ஆச்சரியப்படுறதுல. பட் பிளிப்சால்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் பெருசாக டாப் ஆர்டரில் யோசிக்க மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்த்துப்போம். இன்னொரு பாயிண்டில் குர்னல் பாண்டியா நம்பர் 3ல் அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். ஸோ நம்பர் 3, நம்பர் 4 இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் தேவைப்படுது அப்படின்னா குர்னல் பாண்டியாவை மேலே அனுப்பலாம். மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ் பண்ண வந்ததுனால நம்பர் 3 வரதுக்கு வாய்ப்பு அதிகம் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஒரு பாயிண்டில் குர்னல் பாண்டியா மேலே அனுப்பலாம்னு யோசிச்சா தப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை குர்னல் பாண்டியா நம்பர் 3, நம்பர் 4ல் வச்சுக்கிட்டு மனோஜ் பந்தேவை லேட்டாக வச்சுக்கலாம். மனோஜ் பந்தே கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இன்க்ளூஷன் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். அண்ட் நிறைய நேரங்களில் மயங்க் அகர்வால் எடுத்ததுக்கான ரீசனை நான் என்ன யோசிக்கிறேன், பெங்களூர் ரிமைனிங் மேட்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் அங்கே வெதர் காரணமாக இங்கே வெளியில் வர வேண்டிய சூழல் இருக்குது. மயங்க் அகர்வாலை பயன்படுத்த வேண்டாங்கிற ஆங்கிள் மனோஜ் பந்தேவை கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்த்துப்போம்.
இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி சூப்பராக விளையாடுறாரு, பிளிப்சால்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, சில நேரங்களில் டவுன் ஆகுறாரு. ரஜத் படித்தர் ஆரம்பத்தில் சூப்பர் விளையாண்டாலும் இப்போ சுமாராக இருக்குது. ஆனால் கேப்டன்சி டீசெண்டாக பண்ணுறாரு. ஜிதேஷ் சர்மா ஃபினிஷ் பண்ணுறாரு, ஆனால் பெஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க முடியல. டிம் சைஃபோர்டோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது. ரொமாரி செப்பாடோட ஃபினிஷிங் ரொம்பவே குயிக்காக இருக்குது. அதை பார்க்குறோம். நம்ம பவுலிங்கில் ஒரேயாக இருக்கார். குணல் பாண்டியா சில நேரங்களில் பேட்டிங்கில் ஓகேவாக இருக்கார், பவுலிங்கில் சில நேரங்களில் ஓகேவாக இருக்கார், கம்பைண்டாக சில நேரங்களில் நல்லாவே இருக்கார். ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் ஹேண்டி ஆல்ரவுண்டராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இருக்கார். புவனேஸ்வரோட போலிங் கண்ட்ரோல் இருக்குது. பட் இந்த சீசனில் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல்லையே கொஞ்சம் அதிகமாக ரன்ஸ் கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ட்ராக்ஸ் அப்படி இருக்குன்னு ஒரு பாயிண்டில் சொன்னால் கூட புவனேஸ்வரோட ரெகுலர் பவுலிங் இல்லை. அண்ட் லுங்கிங்கிடி டீசெண்டாக வந்திருக்காரு, ஹேசல்வுட்டுக்கு பதிலாக வந்தார். அண்ட் யாஸ் தயால், சுயாஸ் சர்மா டீசெண்டான பவுலிங் கொடுக்குறாங்க. சுயாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணால் கூட விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. யாஸ் தயாலுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கல, ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இருந்தால் பெஸ்ட்டாக கண்டிப்பாக இல்லை. விராட்டோட கடந்த 4 இன்னிங்ஸில் பாருங்கள் சூப்பராக ரன்ஸ் வந்துருக்கு. 5 இன்னிங்ஸில் ஒரு ஃபெயிலியர், தொடர்ந்து 50+ அடிச்சிருக்காரு. 2 70, 50, 60 பயங்கர கலக்கல். பிளிப்சால்ட்டு ஓகேவாக இருக்கார். லாஸ்ட்டு 5 இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸ் ஓகேவாக இருக்குது, 2 இன்னிங்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 25+ வந்தால் கண்டிப்பாக 2 விக்கெட் ரேஞ்சுக்கான அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அதை பார்க்குறோம். மயங்க் அகர்வால் ரீசன் நம்பர்னு பார்க்கும்போது 2025 ஒரு போட்டி கூட கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் அவர் உள்ளே வரல, இப்போ தான் எடுத்திருக்காங்க இடையில இருந்த ஒரு வாய்ப்புனால. ஸோ ஒரு 2023 தான் ஒரு 83 அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை ரீசெண்ட் இயர்ஸு. பட் டொமஸ்டிக்கில் ஒரு சில நேரங்கள் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறனால அந்த ஃபார்ம் ஓகேன்னு சொல்லணும். ரஜத் படித்த ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலாகவே டவுன். ஆரம்பத்தில் அந்த 56 வந்துச்சு, அதுக்கப்புறம் டோட்டலாக டவுன் ஆகிருக்காரு. எனிவே எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். ஜிதேஷ் சர்மா ரீசெண்டாக அவ்வளோ கிரேட் நம்பர்ஸை கொடுக்கல பாருங்கள், அந்த நம்பர் அவ்வளோவா இல்லை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக கடந்த 2 இன்னிங்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக இல்லை. ஆனால் குயிக்காக ஆடுறாரு, அது ஓகே. டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, சில நாட் அவுட்ஸில் இருக்கார். ரொமாரி செப்பாட் போன போட்டி பாருங்கள், போன நம்பர் செம்மையாக இருக்குது. குணல் பாண்டியா போன நம்பர் நல்லா இருக்குது. அண்ட் ஓவராலாக அவ்வளோ பெஸ்ட் பேட்டிங் டிஸ்பிளே இல்லை. கொஞ்சம் மேலே வந்தால் மேபி அந்த 20-30s இருக்க முடியும். அண்ட் விக்கெட் டேக்கிங்லேயே வந்தால் நமக்கு பெரிய பாசிட்டிவாக யோசிக்கணும். பவுலிங் பேஸில் ரொமாரி செப்பாட் அவ்வளோ கிரேட் இல்லை, கண்டிப்பாக நிறைய ரன்ஸுக்கு போகிறான். முழுமையான ஓவர் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. குணல் பாண்டியா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், குறிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பின்னர் ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். புவனேஸ்வர் ரீசன் நம்பர் பாருங்கள், ஒரு இடத்துல 3 விக்கெட் எடுக்கிறார், ஒரு இடத்துல விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, கொஞ்சம் ரன்ஸ் போகவே மாட்டார். ஜென்ரலாக பாருங்கள் 55 ரன்ஸு 50 ரன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காரு. லுங்கிங்கிடியோட நம்பர் போன போட்டியில் சூப்பராக இருக்குது. ஓவராலாக டீசன்ட் நம்பர் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். யாஸ் தயால் இந்த சீசனில் ரன்ஸுக்கு தான் போகிறாரு, ப்ராப்ளம் இருக்குது. சுயாஸ் சர்மா கண்ட்ரோலில் இருக்கார், போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகல, அதர்வைஸ் ஓவரால் ரன்ஸுக்கு போனார். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அவ்வளோவா கொடுக்காட்டியும் விக்கெட்டும் பெருசாக இல்லை. கடந்த 5 போட்டியில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸ்பின் பேஸில் எதுவும் இருந்ததுன்னா லக்னோ கொஞ்சம் பெரிய கிரவுண்டு இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு அப்படி வேணால் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச் போன போட்டியிலேருந்து சில மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு, குறிப்பாக டிராவிஸ் ஹெட் கோவிட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இருந்தால் கூட அவரோட அந்த அவைலபிள் உடனே விளையாட வைப்பாங்களா இந்த மாதிரி கேள்வி இருக்குது. போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, அந்த காம்பினேஷன்லேயே போகலாம் அப்படின்னு யோசிச்சா அதர்வா டைடு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவார். மேபி இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதர்வா டைடுக்கு. ஸோ அந்த ஆங்கிள் யோசிச்சா டிராவிஸ் ஹெட் வெளியில், அப்போ கம்யூனிட்டிஸ் உள்ள வர மாதிரி இருக்கும். கம்யூனிட்டிஸ் போன போட்டியில் ரிட்டையர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனார். ஸோ இன்ஜுரி கன்சர்ன் சின்னதாக இருக்குது, நான் பெருசாக ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யோசிக்கணும். கம்யூனிட்டிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த போட்டியில் டிராவிஸ் ஹெட்டை நான் இப்போதைக்கு யோசிக்கிறேன். டிராவிஸ் ஹெட் மேலே வர மாதிரி இருந்தால் அதர்வா டைடுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ மிடில் ஆர்டரில் கம்யூனிட்டிஸ்க்கு பதிலாக அபினவ் மனோக்கு ஒரு இந்தியன் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் எதிர்பார்க்குறோம். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். சீசன் அன்சாரி, ஹர்சுபே 2 பேர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சா சீசன் அன்சாரிக்கு பதிலாக, ஏன்னா ஹர்சுபிக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சீசன் அன்சாரிக்கு பதிலாக ஜெயதேவ் உனட்கட் ப்ராக்டிஸ் பேஸில் இருக்காருனால ஜெயதேவ் உனட்கட்டுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொடுக்கலாம். பர்டிகுலராக லக்னோங்கும் போது ஜெயதேவ் உனட்கட் மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் போலர்ஸ் விக்கெட் எடுக்க முடியும், அந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் இனிஷியலாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேஸர் தேவைப்படும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளையும் யோசிச்சா ஜெயதேவ் உனட்கட் டீசென்ட் சாய்ஸு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா பேக்கெண்டில் கொஞ்சம் வராரு. ஆரம்பத்தில் சரியாக விளையாடலைன்னா கூட இப்போ சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. டிராவிஸ் ஹெட்டோட அந்த ஹிட்டிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த சீசன் அவருக்கான பெஸ்ட் சீசன் இல்லை. இஷான் கிஷன் முதல் போட்டியை தவிர்த்துன்னு யோசிக்கும் போது அந்தளவுக்கு பெருசாக பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு போட்டியில் செஞ்சுரி அடித்தார், செம்மையாக சன்ரைஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடிஞ்சுது. ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லாருமே பயங்கர கலக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை கொடுத்தாங்க. இந்த சீசன் சன்ரைசர்ஸ்க்கான சீசன் அப்படிங்கிற மாதிரியே முதல் போட்டியை நம்ப வச்சாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாகவே ஃபெயிலியர். ஹென்ரிச் கிளாஸன் ஓரளவுக்கு மிடில் கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காரு.
அனிகேட் வர்மா அந்த சீசனுக்கு இந்த டீமுக்கு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ்குமார் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலாம் போய் கலக்குனார் அப்படிங்கும்போது இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. குறிப்பாக பவுலிங் பேஸில் போன போட்டியில் தான் முதல் முறையாக பவுலிங்கே கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் சில நேரங்களில் பேட் கமின்ஸ் தவறிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஈவன் நல்ல பெஸ்ட் பவுலர்ஸ் கூட இவருக்கு சரியாக சப்போர்ட் கொடுக்கல. சமி நல்லாவே பண்ணலை டோட்டலாகவே. பவுலிங் யூனிட் மோசம்னு பொதுவாக சொல்லுவாங்க, பட் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேட் கமின்ஸ் எந்த மாதிரி பவுலர்னு தெரியும். ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் பட்டேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பர்பிள் கப் வாங்குற அளவுக்கு அந்த குவாலிட்டி வச்சிருக்கிற பவுலர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. போன சீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேரியேஷனில் கலக்குனவர். இஷான் மலிங்கா தெரியும், ஓகே கண்டிப்பாக ஓகே. ராகுல் சகார் மாதிரி ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காங்க. ஸ்பின் யூனிட் கொஞ்சம் டவுன் வேணால் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படியுமே ஆடன் சாம்பா இருந்த ஆரம்பத்தில் சக்ஸஸாக டோட்டலாகவே பவுலிங் பேஸில் அவுட்புட் கிடைக்கல. அது பார்க்கணும், அது சரியாக வாங்கலையா, இல்லை அவங்களுக்கான ப்ராக்டிஸ் இல்லையா, அவங்களுக்கான கிரவுண்ட் சமையலையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி தான். பட் பிளேயர் பேஸில் அந்த பிக் பேஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல டோட்டலாக மைனஸ் ஆயிடுச்சு. அதே இடத்துல நல்ல பேட்டிங் ட்ராக்கில் இந்த டாப் ஆர்டரில் இருக்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் இவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல. ஸோ அந்த பேஸ்லையுமே பார்க்கணும். பேக் எண்டில் அபிஷேக் சர்மா நல்லா விளையாண்டார் அப்படின்னா கூட டாப் ஆர்டரில் டிராவிஸ் சில ஃபெயிலியர்ஸை கொடுத்தாரு. இஷான் கிஷான் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துட்டாரு. நிதிஷ்குமாரோட ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி பேட்டிங் ஃபெயிலியர் தான் சன்ரைசர்ஸை பெருசாக பாதிச்சுது அப்படின்னே சொல்லிடலாம். நம்பர்ஸை பார்த்துருவோம். அபிஷேக் சர்மா ரீசெண்டாக நல்லா இருக்குது, நம்பர்லாம் பாருங்கள். 2 ஃபெயிலியர் இன்னிங்ஸ் அப்படின்னா கூட லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. டிராவிஸ் ஹெட் ரீசெண்டாக தொடர் ஃபெயிலியரை பார்க்குறோம். ஒரு இன்னிங்ஸ் மட்டுமே நல்ல இன்னிங்ஸு. 20 ரேஞ்சுக்கு வராரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர், இன்னுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. இஷான் கிஷான் ஓரளவுக்கு கடந்த 3 போட்டியில் உள்ளே வர ஃபீல் இருக்குது. பட் டெஃபினட்டாக அவரோட ரெகுலர் கேம் கிடையாது. ஹென்ரிச் கிளாசன் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு, கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. இந்த டீமுக்கு பலமாக மிடில் ஆர்டரில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார். அனிகேட் வர்மா ரீசெண்டாக அவ்வளோவா ஷோ இல்லை, பட் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்கார். ஓவராலாக பார்க்கும்போது நிதிஷ்குமார் போன போட்டியில் பவுலிங் கொடுத்தாங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். பேட்டிங் டேஸில் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக கிடையாது. இப்போ ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து டிமோட் பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க. அபினவ் மனோகர் ஒரு போட்டியில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அவருமே அவ்வளோ பெரிய அளவுக்குலாம் இல்லை, ப்ராக்டிஸிலே கூட அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. அபிஷேக் சர்மா பவுலிங்கில் பாருங்கள், விக்கெட் எடுக்கலை. தொடர்ந்து பவுலிங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்பப்போ, பட் அவ்வளோவா விக்கெட் எடுக்கலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. பேட் கமின்ஸோட விக்கெட் டேக்கிங் முன்ன பின்ன தான் இருந்திருக்கு, கன்சிஸ்டன்ட் இன்ட் பேஸில் இல்லை. சில நேரங்களில் நிறைய ரன்ஸுக்கும் போகிறார். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ரீசெண்டாக 10+ ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அதை பார்க்குறோம். ஹர்ஷல் பட்டேலோட நம்ம ஆர்சிபி அப்படின்றதுல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்டு அவங்களுக்கு எகென்ஸ்டா அப்படிங்கிறனால, ஏன்னா அவங்க கூடயே இருந்திருக்காரு அப்படின்ற அந்த பாயிண்ட்டில் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சீசனில் ஒரு 4 எடுத்திருக்காரு, பட் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கருங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியல இந்த சீசனில். சில நேரங்களில் டவுனாக இருக்கார், சில நேரங்கள் அப்பா இருக்கார். ஒரு விக்கெட் ரேஞ்சில் எடுக்கிறாரு, இதை நம்ம பார்க்குறோம். ஹஸ்தூபே போன போட்டியில் தான் வந்தார், ரன்ஸ் கொடுத்தார், ஒரு விக்கெட் எடுத்தார். இஷான் மலிங்கா இந்த சீசனில் தொடர்ந்து விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொடுத்துருக்காரு. கடந்த 5 போட்டியில் பாருங்கள், 2 தடவை எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் ரேஞ்சில் 2 தடவை எடுத்திருக்காரு. இது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். லக்னோவில் இதுக்கு முன்னாடி விளையாடும் போது ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் சீசன் அன்சாரி விக்கெட் டேக்கிங்கில் கண்டிப்பாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே. கண்ட்ரோல் கூட அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரில. ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுற ஃபீல் இருந்தது, பட் தொடர்ந்து அவர் பயன்படுத்தினாலும் அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலைங்கிறது. லெக்கிக்கு இந்த சீசன் இல்லைன்னே சொல்லலாம். நிறைய லெக்கீஸு, பெஸ்ட் லெக்கீஸ் எல்லாம் விக்கெட் எடுக்காமல் இருக்காங்க. ஜஹல் ஆரம்பத்தில் தடுமாறினதை பார்த்தோம், ரஷீத் கான் இன்னுமே தடுமாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சீசன் அன்சாரியும் அந்த இடத்துல தான் பார்க்கணும். அவங்களவுக்கு யோசிக்காட்டியும் இவர் லெக்கி அப்படிங்கிற அந்த பாயிண்டில் லெக்கீஸ் கஷ்டப்படுறாங்க. இந்த சீசனில் ட்ராக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி கண்டிப்பாக பெட்டர் சைடாக இருக்காங்க. அவங்க பவுலிங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. புவனேஸ்வர், குணல் பாண்டியா, லுங்கிங்கிடி, ஆசை அவங்களாம் ஓரளவுக்கு வீசுகிறாங்க. அதில் கண்ட்ரோலுங்கிற வகையில் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் முன்னளவுக்கு இல்லை அப்படின்னா கூட விக்கெட் டேக்கிங்கில் டீசெண்டாக இருக்கார். சுயா சர்மாவுக்கு கண்ட்ரோல் இருக்குது, விக்கெட் டேக்கிங் இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் மோசம்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. இஷான் மலிங்கா விக்கெட் டேக்கிங்கில் தொடர்ந்து இருக்கார். ஹர்ஷல் பட்டேல் ஓகேவா இருக்கார். பேட் கமின்ஸ் இருக்கார். அன்சாரிஸ், ஹஸ்தூபே. இங்கே ஸ்பின் யூனிட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஸ்பின் யூனிட்டில் குணல் பாண்டியா, சுயா சர்மா செம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க. அண்டு எஸ்ஆர்ஹெச் ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாக விட்டுருக்காங்க. இந்த பாயிண்டில் யோசிக்கும் போது ஆர்சிபி கொஞ்சம் பெட்டர் சைடு, இன்றைக்கி அவங்க ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு பாயிண்டில் எஸ்ஆர்ஹெச் ஃப்ரீ ஃப்ளோவாக விளாடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் விளாண்டாங்க, அந்த மோடு தான் அவங்களுக்கு. ஸோ அந்த பேஸில் மட்டும் யோசிச்சா ஆர்சிபிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. பிளே ஆஃபுக்கு தகுதியாயாச்சு அப்படின்னா கூட டாப் 2க்குள்ளே போகணும். அதே இடத்துல
இந்த மாதிரி முக்கியமான இடத்துல தான் ஆர்சிபி பேக் ஆவாங்க, கொஞ்சம் டவுன் ஆவாங்க. குயிக்காக போன வருஷம் எண்டில் எப்படி தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் எலிமினேட்டர் வந்தோடனே காலியானாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த க்ளோஸாக வர மேட்சஸில் டவுன் ஆகி ஆர்சிபியை நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஃப்ளோவாகவும். அதே நேரத்தில் நமக்கு இதுக்கு மேலே விடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசித்தா எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆன் சீட்டில் ஆர்சிபி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. ஈக்குவல் ஃபைட் இன்றைக்கி இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பவுலிங் டேஸில் புவனேஸ்வர், லுங்கி, யாஸ் தயால் அண்ட் சுயாஸ் சர்மா உங்களோட முழுமையான கொட்டா வீசுவாங்க. அண்ட் புவனேஸ்வர், யாஸ் தயால் இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இந்த சைடுன்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா சப்போர்ட்டுக்கு இருப்பார். பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஹஸ்துபே, ஈஷான் மலிங்கா முழுமையாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மலிங்கா இண்டோரில். சில நேரங்களில் பேட் கமின்ஸோட இண்டோரும் இருக்கும். பேட் கமின்ஸ் நியூ பால் எடுத்து வீசுகிறாரு. ஸோ அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நியூ பால் வந்து அகென்ஸ்ட் விராட், அகென்ஸ்ட் பிளிப்சால்ட்டு வீச பார்ப்பாங்க. அங்கே கொஞ்சம் பிளிப்சால்ட்டு, விராட் கோலி ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர்ஸு. ஸோ அங்கே கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் மிடில் பேஸில் சில பிளேயர்ஸ் அவ்வளோவா இல்லை. இஷான் மலிங்கா மிடில் பேஸில் வீசுவார், அந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ் மலிங்காவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேலுக்கும் அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு போகலாம். சீசன் ஹஸ்துபே மிடில் பேஸில் பயன்படுத்தி ஆகணும். அந்த மாதிரி இடத்த ரஜத் படிட்டர் பயன்படுத்திக்கலாங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் ஹெட் டு ஹெட்டில் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க 13-11 அப்படிங்கிற ரேஞ்சில். அண்ட் ஆர்சிபி ரீசெண்டாக 4 போட்டி தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மழை காரணமாக பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டு. எஸ்ஆர்ஹெச் ரீசெண்டாக 2 வின் 5 போட்டியில் ஒரு நோ ரிசல்ட் 2 தோல்வி அப்படின்னு இருந்திருக்கு. கொஞ்சம் பேக் ஹெண்டில் பரவாயில்லன்னு விளையாடுறாங்க, அந்த ஃபீல் இருக்குது. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இடையில ரீசெண்ட் மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி ஆர்சிபிக்கான அட்வான்டேஜ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் இப்போ இருக்கிற இந்த 11 பேஸில் நான் யோசிக்கிறேன். ஆன் டைமில் சில மாற்றங்கள் இருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் அதோட டேடே வச்சு டாப் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். லோக்கல் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்னு யோசிக்கலாம். சச்சின் பேபி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் யோசித்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி யோசிக்கணும். அண்ட் ஆர்சிபி நிறைய நேரங்களில் பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. அது குறிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் மாற்றம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பெத்தலுக்கு பதிலாக சால்ட்டு, டாப் ஆடலை, மயங்க் அகர்வால் இப்படி தான் யோசித்து போகணும். அது பார்த்துக்கலாம். அண்ட் இப்போதைக்கு அதை பேஸ் பண்ணி யோசிச்சிருக்கேன். பிக்கில் ஜிதேஷ் சர்மா, நிதிஷ்குமார், லுங்கிங்கிடி, இஷான் மலிங்காவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஷான் மலிங்கா மிடில் பேஸில் வீசும்போது அந்த மிடில் ஆர்டரில் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. லுங்கிங்கிடி வேரியேஷனில் கண்டிப்பாக கலக்க முடியும். அதில் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் ரொம்பவே சூப்பர். அதில் குறிப்பாக பெரிய பவுண்டரி டைமென்ஷன்னா லுங்கிங்கிடி சூப்பராக போடுவார் விக்கெட் டேக்கிங்கில். அண்ட் நிதிஷ்குமார் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக கன்சிடரபிள். குறிப்பாக 2 ஸ்பின்னர் இருந்தால் இவருக்கான பவுலிங் கொஞ்சம் கிடைக்கும். ஜிதேஷ் சர்மான்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு ஃபினிஷ் பண்ணுறாரு 20+ அடித்தா ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். அந்த மாதிரி இடத்துல ஒரு சில இடங்களை மிஸ் பண்ண முடியாது. அபிஷேக், விராட் கோலி ஹையாக கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. நிறைய பேரோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இதுதான். அந்தளவுக்கு அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. டிராவிஸ் ஹெட், பிளிப்சால்ட்டு, ஹென்ரிச் கிளாசன் இவங்களும் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸு ட்ரை பண்ணலாம். அவ்வளோ பேஸில் சில பவுலர்ஸை யோசிக்கணும். அப்படி யோசிச்சா இஷான் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல் மிடில் பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த சைடு கொத்தா விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆர்சிபி இல்லை, அது கொஞ்சம் பார்க்கணும். அங்கே இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது, இங்கே கன்சிஸ்டன்ட் இருந்தால் கூட நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி பிளேயரை பார்க்கல. ஸோ அதை யோசிக்கணும். அதனால் இஷான் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேலை ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் ஹென்ரிச் கிளாசன், பிளிப்சால்ட்டு டீசன்ட் சாய்ஸ். பேட்டிங் பேஸில் விராட் கோலி, ரஜத் படிட்டர், டிராவிஸ் ஹெட் இன்றைக்கி வந்துடுவார்னு நினைக்கிறேன். இருந்தால் கண்டிப்பாக டீசன்ட் பிக்கு. நிதிஷ்குமாரை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. பவுலிங் கான்ஃபிடென்ட்டாக போடுவார்னு சொன்னால் அந்த இடத்துல யோசிக்கலாம். போன போட்டியில் எண்டில் கூட வந்து வீசினார். அபிஷேக் சர்மா டீசன்ட் சாய்ஸு. குணால் பாண்டியாவை பிக் பண்ணலாம். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக பார்க்குறேன். ரொமாரி செப்பட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் முயற்சி பண்ணலாம். பேட் கம்மின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், ஜோஸ் ஹேசல்வுட் அவைலபிளாக இல்லை. புவனேஸ்வரம் ஒரு சில டீம்ஸில் இஷான் மலிங்கா நல்ல சாய்ஸு. ரைட். சுயா சர்மா, சீசன் அன்சாரி இவங்களெல்லாம் ஒரு பாயிண்டில் இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்குது, ஸ்ட்ரைக் பவுண்டரி பெருசாக இருக்குது. அந்த டைமில் பார்த்துப்போம். ஏன்னா இப்போ பவுண்டரி டைமென்ஷனே சுருக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரவுண்டை பேஸ் பண்ணி யோசிக்க முடியல. அந்த டைமில் அந்த டைமென்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படி பார்த்தா அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வரலாம். பட் ரீசெண்டாக அவ்வளோவா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் இல்லை. விக்கெட் டேக்கிங்கில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது.
அண்ட் கேப்டனா கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிறதுனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. விராட் கோலியை கேப்டனாக போடலாமா கொஞ்சம் பயம் இருக்குது. ஒரு பாயிண்டில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா குணால் பாண்டியாவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்னால சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணலாம். பவுலிங் பேஸ்லேயும் ஒரு வீசுவார். ஸோ அதனால் அந்த ஒரு சாய்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸு. இந்த போட்டியில் ஸ்பின்னரை மிடில் நின்று ஆடக்கூடிய ஹென்ரிச் கிளாஸனை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரஜத் படிட்டன் ஒரு சாய்ஸ் தான். பட் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் பேஸில் ரஜத் படிட்டனோட பேட்டிங் இப்போ இல்லை. ஸோ ஹெட்டை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கிளாசன் ஹெட் அவங்க 2 பேருக்கு இடையில் கேப்டன் இஸ் கேப்டன் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் அவங்க 2 பேரும் விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த அங்கிளில் மட்டும்தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.